கோயம்புத்தூர் உக்கடம் பகுதியில புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குதுங்க. சரி உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, அதோட அழகா இருந்தது. பஸ் ஸ்டாண்டு கீழ நின்னு மேல பார்த்தோம்னா, ஒரு பாலம் ஒண்ணு போயிட்டு இருக்குதுங்க. பாலத்துக்கு கீழ தான் பஸ் ஸ்டாண்டே. கோயம்புத்தூர்ல இந்த மாரி ஒரு பாலத்துக்கு கீழ உள்ள பஸ் ஸ்டாண்ட் நான் பார்த்ததே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா, பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அவ்வளோ நீட்டா அமைச்சு வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள்லாம் வந்து ரொம்ப அழகாவே பண்ணி வச்சிருக்காங்க. பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க இங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஏறுமிடம், இறங்குமிடம் 2மே வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, கோவை கார்ப்பரேஷன் வந்து ரூ. 21,50,00,000 செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. சரி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துக்கு தேவைதானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவைதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிக்கு தான் கோவையை சுற்றி உள்ள அத்தனை பேருமே இங்க தான் வருவாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடை, துணிக்கடை, மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுங்க. அதனால தான் இந்த பகுதிக்கு எல்லாருமே வருவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு திறந்தோனே பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்கும். பஸ்ஸும் வந்து நெறைய பஸ்ஸு நிக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சீக்கிரம் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க கோவை கார்ப்பரேஷன்.